வணக்கம் இந்தியா. கடைசி நாளான மார்க்கெட் வந்து ஒரு 124 புள்ளிகளுக்கு மேலே ஏறி 25,709. இன்றைய தினம் புதிய உச்சத்தை தேசிய பங்கு சந்தை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அட்வான்சஸ் 972, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1682. மார்க்கெட்டில் பிராடர் மார்க்கெட் பார்க்கும்பொழுது ஒரு பிரெட்வித்லேருந்து கொஞ்சம் ஸ்லைட் ஒரு செல்லிங் இருந்தாலும் ஓவரால் பையிங் ஆக்டிவிட்டியை சந்தைகளில் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். எஃப்எம்சிஜி, ஃபார்மா அண்ட் ஆட்டோமொபைல் செக்டார் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. மறுபுறம் ஐடி, மீடியா அண்ட் மெட்டல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மேக்ஸ் ஹெல்த் கேர், பாரதி ஏர்டெல், ஐடிசி, இந்துஸ்தான் லீவர், டாடா கன்சியூமர், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் மற்றும் டாக்டர் ரெட்டிஸ் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதில் விப்ரோ மேஜராக விழுந்திருக்கு. தென் இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக், எட்டர்னல் டெக் மஹேந்திரா, டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, ஜியோ ஃபினான்ஸ், தென் கிராசிம், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் இன்றைய தினமும் தங்கம் வந்து 3164 ரூபாய் அதிகரித்து 1,30,374லையும், வெள்ளி 4,268 ரூபாய் அதிகரித்து 1,66,474லையும், குரூட் ஆயில் 93 ரூபாய் குறைந்து 5,052லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த தினம் பிளாக் டீல் பார்த்தோம்னாக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் மாருதி சுசுகி. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 7% அதிகரித்து 11.63 இருக்கிறது. அதனால தான் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்பட்டது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து அந்த மீட்டிங்கை வர வாரத்தில் துவக்கிறாங்க. அதன் மூலியமாக மேலும் சில விஷயங்கள் சந்தைகளுக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் தீபாவளியை முன்னிட்டு பெயிண்ட் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ரோசி பிக்சர்னு சொல்லலாம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து பெனிஃபிட் இருக்குது. அதுமாரி ஆயில் ப்ரைஸும் விழுந்துட்டு இருக்குல்ல, அதனால் அது பாசிட்டிவ் ஃபார் த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து மெயினாக ஏஷியன் பெயிண்ட்ஸ், பெர்ஜர், கன்சைனர் ரோலர், இண்டிகோ பெயிண்ட்ஸ் இது எல்லாமே 5% மேலே இன்றைக்கி ஏறி இருக்கு. பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் ஆன் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ். முன்னாடியெல்லாம் வந்தீங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம் தொட்டு பண்ணுவாங்க இல்லையா, இப்போ இந்த மாதிரி தீபாவளி சமயத்தில் எல்லாருமே வீட்டை அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஹோம் ஃபெஸ்டிவல் அது மாதிரி புதுசாக ஆக்டிவிட்டியில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடிஷ்னலி டிக்ளைன் இன் பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் ஒரு 6 months லோ $61 per barrel இருக்கிறது. ஸோ இது பாசிட்டிவ் ஃபார் த பெயிண்ட் செக்டர். ஸோ அதனால் க்ரூட் ஆயில் டெரிவேட்டிவ்ஸும் பார்த்தோம்னா ஒரு கீ காம்பனன்ட் ஃபார் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஒரு ப்ளஸில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா எபோவ் ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் வால்யூம். நாம் வந்து முதலே போயிட்டு இருந்தோம் 25,200 25,300 தாண்டினாக்க கம்ப்ளீட் ஷார்ட் கவரிங்கில் அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக வரக்கூடிய வாய்ப்பில் அதிகமாக ஏறக்கூடும்னு அதேமாரி தான் சந்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டில் வந்து இன்னும் ஷார்ட் மெயின்டைன் ஆகி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் 25,546 கிட்டத்தட்ட ஒரு 39 புள்ளிகள் குறைவாக ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் காலையிலேயே ஒரு 9:15 பார்த்தீங்கன்னாக்கா 9:20க்கு சந்தைகள் வந்து 25,508.60 இன்றைய லோவை டச் பண்ணினது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகடன் ஏறி 25,781.50 புதிய உச்சம் இன்றைய தினம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகளுக்கு மேலே சந்தைகள் ஏறி இருப்பது, 273 புள்ளிகளுக்கு மேலே சந்தைகள் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மெயினாக சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஃப்ஐனுடைய பையிங் ஆக்டிவிட்டியும் வந்தது. அதற்கு முன்னுதாரணமாக நாம் நேற்று கூறியது போல நம்மளுடைய ஃபேவரபிள் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா அது வந்து ஒரு மாதிரி ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை சந்தைகளிலும் சரி உலக சந்தைகளிலும் சரி அது வந்து நமக்கு வந்து ஒரு பறைசாற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு கிளாரிட்டி ஆன் இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் அதுவும் வந்து பெட்டராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த தீபாவளி சாம்வா 2082 அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில பங்குகள் 12 பங்குகளை வந்து
நாம் பரிந்துரை செய்திருக்கிறோம். யார் யாருக்கு இந்த தீபாவளி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளி வரலையும் முதலீடு செய்வதற்கு அந்த பங்குகள் வேணும் என்று தெரிவித்தவர்கள் உங்களுடைய இமெயில் ஐடி அனுப்பிச்சிங்கனாக்க நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். உங்களுடைய மொபைல் நம்பர் அனுப்பிச்சிங்கனாக்க அனுப்புகிறோம். அதோட உங்களை பற்றியான ஒரு சின்ன ப்ரீஃபு, நாங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் அதில் எதெல்லாம் நீங்கள் முதலீடு செய்யலாம் என்பதை பற்றியும் கூற இருக்கிறோம். அதனால் நீங்கள் அதை அனுப்புங்க. மேலும் அனைவருக்கும் அதாவது இந்த வீக்கெண்டு தீபாவளி வீக்கெண்டாக இருந்தாலும் நம்மளுடைய இன்புட் வந்துட்டு இருக்கும். எல்லோரும் ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.